அனைவருக்கும் அன்பு வணக்கம். டெரா ரியல் எஸ்டேட் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. இன்றைக்கு நாங்கள் முக்கியமான விடயம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் கொள்வனவாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் கூடுதலாக வங்கியின் ஊடாகத்தான் தமது பணப்பரிமாற்றங்களை மேற்கொள்வார்கள். அதற்கு காரணங்கள் உண்டு. ஒன்று இந்த தொழிலில் அதிகளவான பணப்பரிமாற்றங்கள் இடம்பெறுகின்றது. எனவே அவற்றை பாதுகாப்பான முறையில் இந்த பணப்பரிமாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வங்கிகளின் ஊடாகவே கூடுதலாக அவை நடைபெறுகின்றன. நேருக்கு நேர் கையாளல் என்பது சரியான குறைவாகத்தான் இருக்கும். இந்த வங்கி பணப்பரிமாற்றத்தில் இன்னும் விடயம் இருக்கின்றது. கொள்வனவாளர்கள் கூடுதலாக வங்கி கடனுக்கு செல்வார்கள். வங்கி கடனுக்கு செல்வதனால் அவர்களுக்கு ஒரு லாபமும் உண்டு. அதாவது வங்கிக்கு வட்டி செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அது ஒருபுறம் இருக்க பாதுகாப்பான முறையில் தான் பெற வேண்டிய அந்த சொத்தினை பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் வங்கி முழுவதுமாக அதை அலசி ஆராயும். அந்த சொத்தின் பாதுகாப்பான முறைமை தொடர்பாக சொத்தின் எல்லா விடயங்களையும் வங்கி அலசி ஆராயும். சரியான சொத்தா, அதில் ஏதாவது பிறழ்வுகள் இருக்கின்றனவா என்பதை பற்றி ஆராயும். இதற்காக ஒவ்வொரு வங்கியும் தமக்கான ஒரு சட்ட வல்லுநர் குழுவினை வைத்திருக்கும். அந்த வகையில் இங்கே நாங்கள் முக்கியமாக அதாவது இந்த பணப்பரிமாற்றத்திலே கொள்வனவாளர் விற்பனையாளர்களிடையே பரிமாறப்பட வேண்டிய முக்கிய ஆவணங்கள் 5 இருக்கின்றது. அந்த 5 ஆவணங்களும் எவை என்பதைத்தான் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம். அந்த 5 ஆவணங்களை பற்றி தான் இங்கே குறிப்பிட இருக்கின்றோம். முதலாவது உறுதி என்று சொல்வார்கள். டீட், உறுதியின் பிரதி ஒன்று தேவை. அது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த உறுதியில்தான் சகல விதமான விவரங்களும் காணப்படும். அதாவது தற்போதைய உரிமையாளர், இதற்கு முந்தின உரிமையாளர், எவ்வாறான காலங்களில் அது பதியப்பட்டது என்பது போன்ற பல்வேறுபட்ட விடயங்களும் அந்த உறுதியில் அந்த விவரங்கள் காணப்படும். இதற்கு அடுத்ததாக இரண்டாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது சேவை பிளான், வரைபடம். காணியாக இருந்தாலும் வரைபடம், அல்லது ஒரு கட்டிடமாக இருந்தாலும் கட்டிடத்திற்கான ஒரு வரைபடம் காணப்படும். எனவே வரைபடமும் மிக முக்கியமான ஒன்று. வரைபடம் நீண்ட நாட்களுக்கு முதல் அல்லது நீண்ட ஆண்டுகளுக்கு முதல் பெறப்பட்டிருந்தால் அவை ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மீண்டும் ரீசர்வே பண்ணி, அதாவது மீள் தயாரிப்பாக மீண்டும் எடுக்கப்பட்டு மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டு வைத்திருக்க வேண்டும். அதே போல் அதுக்கு அடுத்தாற்போல் ஸ்ட்ரீட் லைன் சர்டிஃபிகேட், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த காணிக்கோ அல்லது கட்டிடத்திற்கோ அல்லது அந்த உடைமைக்கு நாங்கள் செல்வதற்கான பாதை தொடர்பான விவரங்கள் அந்த ஸ்ட்ரீட் லைன் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். வீதி தொடர்பான சான்றிதழ். அதுக்கு அடுத்தாற்போல் இருப்பது ஓனர்ஷிப் சர்டிஃபிகேட், உரிமையாளர் சான்றிதழ். தற்போது உரிமையாளர் யார் என்பதை உறுதிப்படுத்திய சான்றிதழ். 5ஆவதாக இருப்பது தான் நான் வெஸ்டிங் சர்டிஃபிகேட் என்று சொல்வார்கள். அதாவது சொத்தின் உரிமையானது உரிமையாளரை தவிர வேறொருவருக்கும் உரிமை மாற்றப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்திய சான்றிதழ். இதுவும் ஒரு முக்கியமான சான்றிதழாகும். இவை 5 மிக மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த 5ஐயும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்க வேண்டும். அதாவது நாங்கள் ஒரு ஆதனம் ஒன்று வாங்குவதாக இருந்தால் நாங்கள் இவை 5ஐயும் தயாரித்து வைத்திருக்க வேண்டும். 5ஐயும் சரிபார்த்து வைத்திருக்க வேண்டும். இவை 5ம் உறுதிப்படுத்திய பின்னர் தான் அந்த ஆதனத்தை நாங்கள் வாங்குவதாக இருக்க வேண்டும். இதனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே இந்த காணொளியிலே உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். மீண்டும் இதே போல் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். தயவு செய்து இந்த காணொளியினை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதேபோல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.